சற்றுமுன் வெளியான தகவல். பெண்களுக்கு தமிழக அரசு தரும் ரூ. 50,000. அத தான் பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க. பெண்களுக்கு ரூபாய் 50,000 வழங்கும் புதிய திட்டம் ஒன்றுக்காக விண்ணப்பங்களை தமிழ்நாடு அரசு பெற தொடங்கி உள்ளது. சில மாதங்களுக்கு முன் அறிவிக்கப்பட்ட இந்த திட்டத்திற்கான அடுத்த கட்ட விண்ணப்பங்கள் பெறப்பட உள்ளன. ரூபாய் 1,00,00,000 ஒதுக்கீட்டில் 200 பெண்களுக்கு சுய தொழில் செய்வதற்கு ரூபாய் 50,000 வழங்கப்படும் என்று சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத் தொகை சார்பில் அறிவிக்கப்பட்டு உள்ளது. கைம்பெண்கள், கணவனால் கைவிடப்பட்டவர்கள், நலிவற்ற பெண்கள், ஆதரவற்ற பெண்கள் ஆகியோருக்கு இந்த பணம் வழங்கப்பட உள்ளது. மகளிர் உரிமைத் தொகை போன்ற திட்டத்திற்கு இடையே இந்த புதிய திட்டம் அறிமுகப்படுத்தி உள்ளது. இந்த திட்டத்திற்கு புதிதாக விண்ணப்பிக்க விரும்புவர்கள் விண்ணப்பிக்கலாம். இதற்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள 25 வயது முதல் 45 வயதுக்கு உட்பட்ட பதிவு செய்த உறுப்பினர்களுக்கு சுய தொழில் செய்ய ரூபாய் 50,000 வழங்கப்படும். விண்ணப்பிக்க தங்கள் மாவட்ட சமூக நல அலுவலரை அணுகவும் என்று தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. இதற்காக முதல்வரின் நிவாரண நிதியில் இருந்தே மாணவர்களுக்கு நேரடி நிவாரணங்கள் வழங்கப்பட்டு உள்ளன. அந்த வகையில் 2 பெண்கள் குழந்தைகள் திட்டத்திற்கான ஆவணங்கள் சரிபார்ப்பு பணிகள் நடக்க உள்ளன. அதன்படி முதலமைச்சரின் பொது நிதியிலிருந்து நிதி உதவி நிவாரண பொருளாதாரத்தில் நலிவற்ற மாணாக்கர்கள் இளநிலை மேற்கொள்ள பொறியியல் ஊக்குவிக்க பணம் வழங்கப்பட்டு உள்ளது. அவர்களின் பட்டப்படிப்புகளை தொடர்ந்து பயில்வதற்கும் ஏதுவாகவும் அரசால் நிதி உதவி வழங்கப்பட்டு வருகிறது. அதன்படி 2023 முதல் 2024 கல்வியாண்டில் 24 மாணாக்கர்களுக்கு நிதி உதவி தொகையான ரூபாய் 50,000 ஒவ்வொருவருக்கும் வழங்கப்பட்டுள்ளது. அரசு மற்றும் அரசு உதவி பெறும் கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் இளங்கலை பட்டப்படிப்பு மாணவர்களுக்கும் பயிலும் அனைத்து கல்வி கட்டணத்தை 2007 முதல் 2008 கல்வியாண்டு முதல் முத்தமிழறிஞர் கலைஞர் அரசால் தள்ளுபடி செய்து அரசு கட்டணமில்லா கல்வியை வழங்குகிறது. மேலும் 2010 முதல் 2011 கல்வியாண்டு முதல் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் முதுகலை பட்டப்படிப்பு பயிலும் அனைத்து மாணாக்கர்களுக்கும் கல்வி கட்டணம் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. இதன் மூலம் பொருளாதாரத்தில் பின்தங்கியுள்ள ஏழை மாணவர்களின் பெற்றோரின் நிதிச்சுமை பெருமளவில் குறைந்துள்ளது என்று தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. அந்த வகையில் 2 பெண்கள் குழந்தைகள் திட்டத்திற்கான ஆவணங்கள் சரிபார்ப்பு பணிகள் நடக்க உள்ளது. அடுத்த சில நாட்களில் இதற்கான பணிகள் நடக்க உள்ளன. இதுபோக புதுமை பெண் திட்டம் போல மாணவர்களுக்கு ரூபாய் 1000 வழங்கும் தமிழ் புதல்வன் திட்டம் விரைவில் தொடங்கப்படும் என்று தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. கடந்த வருடம் தமிழ்நாடு பட்ஜெட்டில் மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் நினைவு திருமண நிதி உதவி திட்டம் மாற்றப்படுவதாக அறிவிக்கப்பட்டது. இந்த திட்டத்தின் கீழ் பெண்களுக்கு திருமண உதவித்தொகையும் தாலிக்கு தங்கமும் வழங்கப்பட்டு வந்தது. இந்த திட்டத்தை மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் உயர்கல்வி உறுதி திட்டம் என்று மாற்றுவதாக அறிவித்தார். அதன்படி அரசு பள்ளிகளில் படிக்கும் 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை பயின்ற மாணவிகளுக்கு மாதம் ரூபாய் 1000 உதவித்தொகை வழங்கப்படுகிறது. அவர்கள் இளங்கலை படிப்பு படித்து முடிக்கும் வரை இந்த தொகை வழங்கப்படும். மாணவர்கள் இதற்காக எங்கும் செல்ல வேண்டியது இல்லை. நேரடியாக அவர்களின் வங்கிக் கணக்குகளில் இதற்கான தொகை செலுத்தப்படும். புதுமை பெண் திட்டம்
இன்று இந்த திட்டத்திற்கு பெயர் வைக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தின் தொடர்பாக விழாதான் கடந்த வருடம் நடந்து 1 வருடமாக பணம் கொடுக்கப்படுகிறது. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பிபிஎஃப் கணக்கில் இருந்து இந்த அளவுக்கு வரை முன்கூட்டியே பணம் எடுக்கலாம். கடன் பெறும் வசதியும் உள்ளது. எந்த ஆபத்தும் இல்லாமல் முதலீடு செய்து நல்ல லாபம் பார்க்க விரும்புவோருக்கு பிபிஎஃப் திட்டம் ஒரு நல்ல தேர்வாக இருக்கும். பொது வருங்கால வைப்பு நிதி பிபிஎஃப் திட்டம் என்பது எந்த ரிஸ்க் எடுக்காமல் பெரிய தொகையை சம்பாதிக்க விரும்புவோருக்கு நல்ல திட்டமாகும். இதற்கு 15 வருட காலக்கெடு உள்ளது. யார் வேண்டுமானாலும் முதலீடு செய்யலாம். தற்போது இந்த திட்டத்திற்கு 7.1% வட்டி வழங்கப்படுகிறது. இந்த திட்டத்தின் கீழ் வாடிக்கையாளர்கள் 15 ஆண்டுகளுக்கு முதலீடு செய்ய வேண்டும். அதாவது 15 ஆண்டுகளுக்கு பிறகு நீங்கள் இந்த தொகையை வட்டியுடன் எடுக்கலாம். இருப்பினும் உங்களுக்கு 15 ஆண்டுகளுக்கு முன் பணம் தேவைப்பட்டால் கணக்கிலிருந்து பகுதியளவு தொகையை எடுத்துக் கொள்ளலாம். பகுதியளவு திரும்ப பெறும் வசதி 6 ஆண்டுகளுக்கு பிறகு கிடைக்கும். அத்தகைய சூழ்நிலையில் நீங்கள் 50% வரை எடுக்கலாம். ஆரம்ப வைப்பு தேதியிலிருந்து 1 வருடம் முடிந்த பிறகு 5ஆம் ஆண்டு முடியும் வரை உங்கள் பிபிஎஃப் கணக்கில் கடன் வசதியை பெறலாம். இதற்கிடையில் மொத்த வைப்பு தொகையில் 25% வரை கடனாக பெறலாம். சிறப்பு சந்தர்ப்பங்களில் 5 ஆண்டுகளுக்கு பிறகும் பிபிஎஃப் கணக்கை மூடலாம். கணக்கு முன்கூட்டியே மூடப்பட்டால் கணக்கை திறந்த தேதியிலிருந்து 1% வட்டி கழித்த பிறகு பணம் வழங்கப்படும். மருத்துவ அவசர நிலை ஏற்பட்டால் உங்கள் மனைவி அல்லது குழந்தைகளின் சிகிச்சைக்கு பணம் தேவைப்பட்டால் 5 ஆண்டுகளுக்கு பிறகு கணக்கை முழுவதுமாக மூடிவிட்டு டெபாசிட் செய்யப்பட தொகையை எடுக்கலாம். இது தவிர கணக்கு வைத்திருப்பவர் தனது உயர் கல்விக்காக அல்லது தனது குழந்தைகளின் உயர் கல்விக்காக 5 ஆண்டுகளுக்கு பிறகு பிபிஎஃப் கணக்கை முன்கூட்டியே மூடலாம். நீங்கள் வெளிநாடு செல்கிறீர்கள் என்றாலும் அதை காரணமாக வைத்து உங்களுடைய பிபிஎஃப் கணக்கை மூடலாம். அத்தகைய சூழ்நிலையில் நீங்கள் முழு தொகையையும் எடுக்க முடியும். கணக்கு வைத்திருப்பவர் ஏதேனும் காரணத்தால் இருந்து விட்டால் முதிர்வுக்கு முன்பே கணக்கு மூடப்படும். அத்தகைய சூழ்நிலையில் நாமினி அல்லது அந்த நபரின் வாரிசு கணக்கை தொடரும் வசதியை பெறுவதில்லை. இதுபோன்ற சந்தர்ப்பங்களில் கணக்கு மூடப்பட்ட மாதத்திற்கு முந்தைய மாத இறுதி வரை வட்டி வழங்கப்படுகிறது. பிபிஎஃப் கணக்கை முன்கூட்டியே மூடுவதற்கு வங்கியில் விண்ணப்பத்தை சமர்ப்பிக்க வேண்டும். இதில் நீங்கள் என் கணக்கை மூடுகிறீர்கள் என்பதை தெரிவிக்க வேண்டும். இதற்கு விண்ணப்பத்துடன் சில ஆவணங்களையும் இணைக்க வேண்டும். அதில் பிபிஎஃப் கணக்கில் பாஸ்புக்கின் நகல் இருக்க வேண்டும். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்.